மஸ்ஜித் இந்தியா மலேசியாவில் உள்ள லூலு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா இங்கே உள்ள லூலுவை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ 80% வரைக்குமே நமக்கு வந்து ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஜூன் 8th or 7th எனக்கு அது கிளியராக தெரியலை, அதோடு வந்து க்ளோஸ் ஆக போகுது. நான் வந்து பார்த்திங்கன்னா June 5th வந்து போயிருந்தேன். நான் போனப்போ என்னெல்லாம் இருந்தது, அப்புறம் நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றது தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 300 ரூபாய்க்கு வந்து கிடச்சிது. எவ்வளோ பெரிய சைஸுமே வந்து 300 ரூபாய்க்கு தான் போட்டிருந்தாங்க. சின்னதுமே அதே காஸ்ட்டுக்கு இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து இருந்தது. கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்து வச்சுருந்தாங்க. நல்ல நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. நானுமே கூட இதில் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்தப்போ வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ நிறையா டைப் ஆஃப் ஸ்பூன்ஸ் இதெல்லாம் வந்து இல்லை, இது மட்டும்தான் ரிமைனிங் வந்து இருக்குது. குட்டி குழந்தைங்களுக்கு இதெல்லாம் 2 ரிங்கெட்டுக்கு வந்து போட்டிருந்தாங்க. மொதல் 5 ரிங்கெட் 8 ரிங்கெட்டில் இருந்தது 5 ரிங்கெட், இப்போ 2 ரிங்கெட்டுக்கு தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டாய்ஸ் மட்டும் 2 ரிங்கெட்டுக்கு வந்து போட்டிருக்காங்க. மித்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5 ரிங்கெட்டுக்கு வந்து இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நிறையா வந்து இருந்தது. இந்த செராமிக் இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா செராமிக் தான். நிறையா வந்து உடஞ்சி போனதுமே இருந்தது, நம்ம பார்த்து தான் வந்து எடுக்கணும். இந்த ஸ்பூன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ சூப்பெல்லாம் நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் காஃபி கப்புமே வந்து முன்னாடி வந்தப்போ வாங்கியிருந்தது தான். டாய்ஸ் இன்னுமே வந்து நிறையா வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ரிமோட் வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி, பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரியான டாய்ஸ் வந்து நிறையா இருந்தது. அண்ட் 5 ரிங்கெட்டுக்கானதுமே வந்து கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஸோ டாய்ஸ் வந்து இங்கே பார்க்கலாம், இப்போ வரைக்குமே வச்சுருக்காங்க. க்ராசரி எல்லாமே வந்து காலி பண்ணிட்டாங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து எம்டியாக இருக்கும். ஸோ ஒரு பொருள் கூட வந்து வச்சிடல, எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து காலி பண்ணிட்டாங்க. அந்த சைடே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா ஷேவிங் மிஷினுக்கான எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருந்தாங்க. அது ஃபுல்லுமே 2 ரிங்கெட் தான். நீங்கள் எந்த பேக்கெட்ஸ் எடுத்தாலுமே 2 ரிங்கெட் அப்படி தான் போட்டிருந்தாங்க. ஸோ சின்ன போர்ட்டபிள் மிஷின்ஸ் நம்ம வச்சுருந்தாலுமே அதுக்கு தேவையானது நிறையா நீடில்ஸ் எல்லாமே வந்து கிடைச்ச மாதிரி இருந்தது. இது வந்து ஒரு குட் டீலாக தான் வந்து எனக்கு பட்டது, நல்லா இருந்தது.
இந்த பக்கம் பேக்கரி ஐட்டம்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் எல்லாம் நிறைய வந்து வச்சுருப்பாங்க. இப்போ வந்து இந்த பிரெட்ஸ் இது மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ ரெடிமேடான சப்பாத்தீஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து காலி பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லும் கேக்ஸ் வந்து வச்சுருப்பாங்க, அது ஃபுல்லுமே வந்து காலி பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஃபுல்லுமே நிறைய வந்து ஆஃபரில் வந்து போட்டு தான் வந்து வச்சுருந்தாங்க. பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. அதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து காலி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் தான் வந்து பேக்கெட்ஸ் வந்து இருந்தது. நானுமே வந்து இதுக்கு முதல் தடவை வந்தப்போ 1 கிலோ வந்து முந்திரி பருப்பு வாங்கியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தது, பெரிய பெரிய பருப்பாக வந்து இருந்தது. ஸோ அது நல்லாவே ஆஃபரில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருந்தது. இந்த டாய்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 ரிங்கேட்டுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 ரிங்கேட், 5 ரிங்கேட் இந்த மாதிரியானதெல்லாம் இந்த சின்ன சின்ன பேக்கெட்ஸில் வந்து நமக்கு வந்து வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரி பெரி மசாலா, அதுக்கப்புறம் போன தடவை வந்து நான் மிளகு வந்து வாங்கியிருந்தேன். நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருந்த மிளகு வந்து வாங்கியிருந்தேன். அது நல்லா சூப்பராக இருந்தது, வாடையுமே நல்லா. பட் இந்த தடவை ஒரு வந்து பார்க்கும்போது எதுவுமே வந்து இல்லை, லிமிட்டடாக தான் வச்சுருந்தாங்க. தந்தூரி மசாலா, அப்புறம் ஷவர்மா மசாலா, அப்புறம் பெரி பெரி மசாலா, இது வந்து சும்மா 100 கிராம் வந்து ஒரு 5 ரிங்கெட், 100 ரூபாய் இந்திய விலை மதிப்புக்கு அந்த மாதிரி தான் கிடச்சிது. ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கொஞ்சமாக வந்து வாங்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த தந்தூரி இந்த மாதிரி ஏதாவது வெரைட்டியாக செய்யும்போது நம்ம லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக. இந்த பக்கம் மீன் இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த சைடு ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து எம்டி பண்ணிட்டாங்க. கருவாடு மட்டும் இருந்தது, ட்ரை ஃபிஷ் மட்டும் கொஞ்சம் வந்து இருந்தது. ஸோ அந்த மாதிரியானது வச்சுருந்தாங்க. அப்புறம் மீட்ஸு இதெல்லாமே நல்ல ஆஃபர், 80% ஆஃபரில் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வெயிங் மெஷின்ஸ் இல்லை, பட் அதுக்கு இந்த வெயிட் லிஃப்டிங்க்கானதெல்லாம் நிறையா வந்து இருந்தது. இதெல்லாம் நல்ல ஆஃபர் தான். ஸோ நம்ம ஒரு ஹோம் செட்டப் வந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து டம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம், நல்லா தான் இருந்தது. அப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து வந்துட்டேன். ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். இப்போது இது மட்டும்தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நான் இதில் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் வந்து வச்ச மாதிரி இருந்தது. ஸோ இதை பேரப் பண்ணிக்கலாம் இதுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்தது, இது ரொம்ப சாஃப்டாக நமக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது.
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் வேர் நீங்கள் போடும்போது உள்ள இன்னர் வேராக வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இவ்வளோ சீப்பாக வந்து கிடச்சது. 10 ரிங்கேட் 5 ரிங்கேட் இந்த மாதிரி தான் வந்து போட்டிருந்தாங்க. ஒரிஜினல் காசு வந்து அரௌண்ட் 30 கிட்ட வந்து வரும். ஸோ இதெல்லாமே வந்து நான் ஒரு மினி ஸ்கர்ட் போட்டேன்னா உள்ளே வந்து நான் இதை பேரப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். நம்மளோட ஆப்டான சைஸ்க்கு வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி பார்த்து தேடிட்டு இருந்தேன். அண்ட் ப்ரா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கப் வச்சது, பட் குவாலிட்டியாக வேணும்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாடர்ன் வேர் போடும்போது நம்மளுக்கு ஸ்ட்ராப்லாம் ஆக்வர்டாக இல்லாமல் நிறைய டிசைன்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நல்ல ஆஃபராக எனக்கு பட்டது. அதுலேயுமே நான் வந்து கொஞ்சம் எடுத்துட்டேன். அண்ட் ஜீன் பேண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தேன். அதெல்லாம் வந்து இல்லவே இல்லை. ஸோ எல்லாமே நல்ல ஜிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகிட்டே வந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரியான பீசஸ் தான் வந்து ஜீன் பேண்ட்லாம் வந்து நின்று போச்சு. ஸோ இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. பேபிஸ்க்கான சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அப்படி அப்படியே இருந்தது. பேபிஸ்க்கான குட்டி குட்டி இதெல்லாம் வந்து இருந்தது. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தாராளமாக வாங்கலாம். குட்டீஸ்க்கு வந்து நல்லாவே ஆஃபரில் தான் வந்து நமக்கு வந்து பார்க்க முடிஞ்சுது. அதாவது நியூ பார்ன்ஸ்க்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க 5 வயசு 6 வயசு குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் லெகின் பேண்ட்டுக்கு பேரப் பண்ணுற மாதிரி டாப்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் வீட்டில் வந்து நைட்டீஸ் அண்ட் நைட் பேண்ட் ஷர்ட் இது போட்டு போர் அடிக்குதா, சரி கொஞ்சம் லெகின் டாப் இந்த மாதிரி பார்க்கலாம். எனக்கு அது ரொம்ப 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 ஆவரேஜாக நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து போதும். ரஃப் யூஸ்க்கு பதிலாக நம்ம போடுறதுக்கு அந்த மாதிரி தான் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ மாடர்ன் வேர்லாம் ஆல்ரெடி எனக்கு வாங்கினது இருக்குது, அதுவே போதும் அப்படின்னு தோணிடுச்சு. இங்கே வாங்கலை, மேக்ஸில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அப்போயுமே வந்து ஆஃபரில் தான் மேக்ஸில் நிறைய எடுத்துட்டேன். ஸோ இந்த இயர் எண்டு வரைக்குமே வந்து மேக்ஸி பக்கம் நம்ம போக வேண்டாம், மாடர்ன் வேர் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு பெருசாக எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. குட்டீஸ்க்கு பார்த்தா அவங்களுக்கு வந்து இல்லை. ஸோ கிடைச்சதை மட்டும் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து வந்தாச்சு. ஸ்லிப்பர்ஸ் பக்கம் வந்து போயிருந்தேன். நான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் எந்த டைமுமே வந்து ஸ்லிப்பர் இது எடுக்கல. ஒரே ஒரு ஸ்லிப்பர் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சிட்டு வந்துருச்சு. அடப்பாவீங்களா, 30 ரிங்கேட் வந்து போட்டு எடுத்தேன். ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எனக்கு காலில் மாட்டியிருக்கும் போதே வந்து தனியாக கலண்டு வந்துருச்சு கீழே. அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணுறது, அப்படி தான் வந்து போயிடுச்சு. ஸோ நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. ஷூ, கட் ஷூ இதெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னாங்க. பட் நான் போனும்போது எதுவுமே வந்து இல்லை. எல்லா பாக்ஸஸ்மே வந்து எம்டியாக இருந்தது. இருந்ததுலேயும் சிலதெல்லாம் பேர் வந்து இல்லை. அதை பேரப் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ இவ்வளோ தான், ஆல்மோஸ்ட் இதுவுமே வந்து காலி ஆகிடுச்சு இந்த சைடு. நான் வந்து கொஞ்சம் காட்டன்லேயே வந்து எனக்கு வெயிட்லெஸ்ஸாக வந்து இருக்கணும் அப்படின்னு நான் பார்த்துட்ருந்தேன். கொஞ்சம் கிராண்டான சுடி, பட் அது வந்து வெயிட்லெஸ்ஸாக காட்டனில் வேணும். அது எப்படி கிடைக்கும், வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தான் தேடிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 2-3 பீஸ் வந்து இருந்தது. நம்மளோட சைஸ்க்கும் வந்து இருக்காது இல்லையா, ஏன்னா எல்லாமே ஆஃபராக போயிடுச்சு. ஸோ போகும்போது பெரிய பெரிய சைஸஸ் தான் வந்து மிச்சம் இருக்குது. இப்போ போய் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஒரு எல், எக்ஸ்எல் அது கூட நம்ம தேடமில்ல, டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல் அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ நான் வந்து தேடினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் சுடி, அதுக்கு வந்து பேண்ட்டு, ஷால் எல்லாம் ப்ராப்பராக, கொஞ்சம் பார்க்குறதுக்கு கிராண்டாக, வெயிட்லெஸ்ஸாக, ரொம்ப ஸ்டோன் ஒர்க் வேண்டாம், த்ரெட் ஒர்க் மாதிரி எனக்கு வேணும். அது கிடச்சா எடுப்பேன் அப்படின்னு தேடிட்டு இருந்தேன்.
அண்ட் ட்ராவல் பேக்ஸ் இதெல்லாமே வந்து இருந்தது. 200லேருந்து 150 ரொம்ப சின்ன பேக் 20 சென்டிமீட்டர் சம்திங் வந்து 150 ஆரம் வந்து போட்டிருந்தாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 200 250 அரௌண்ட் அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. இது கீழே வந்து குறைப்பாங்களா அப்படின்றது வந்து தெரியல, ஏன்னா இன்னும் ஒரு 2 days தான் வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து ஃபைனல் ப்ரைஸாக வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், லூலுக்கு ஒரு பெரிய பாய் பாய் வந்து சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. நான் மலேசியா ஃபஸ்ட்டு வந்தப்போ நான் வந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா லூலு. ஸோ நிறையா மெமரிஸ் அண்டு லூலுக்கும் எனக்கும் வந்து ரொம்ப ஒரு பாண்டிங் மாதிரி. எனக்கு ரிலாக்ஸாக ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டக்குன்னு கிளம்பி போயிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நல்லாயிருக்கும் நம்ம ஊர்களில் போகிற மாதிரி. பட் கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன். திருப்பி அகெயின் வருமா வராதா தெரியல. வரும்னு சொல்கிறாங்க, பட் தெரியலை எனக்கு. வந்தால் நல்லாயிருக்கும். அண்டு நான் வாங்கினது இதுதான், நான் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி என்னோடய சைஸ்க்கு கொஞ்சம் பெருசுனாலுமே ஓகே. இந்த மாதிரி சுடி கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆகும் இல்லையா, ஏன்னா காட்டன் அப்படின்ட்டு. ஸோ ரஃப்யூஸ்க்கு போடுற மாதிரி நான் தேடி வந்து எடுத்தேன். ஸோ இதெல்லாம் தான். இன்ஸ்கர்ட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்கர்ட் மாதிரியும் வாங்கியிருந்தேன் ஒன்று. அண்ட் நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா வெயிட்லெஸ்ஸாக, கொஞ்சம் நான் நினச்ச மாதிரி. ரொம்ப ஸ்டோன் ஒர்க்லாம் எனக்கு வேண்டாம். ஸோ அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். எனக்கு பிடிச்ச கலர் அண்ட் க்ரீன் அண்ட் இந்த காம்பினேஷன் நல்லா இருந்தது. ஸோ இதை வந்து நான் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த லாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுக்கும்போது தான் என்ன ஆகுது, மோட்டிவேட் ஆகும் நமக்கு. ஓகே, ஏதோ மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, கொஞ்சமாவது பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த லாக் பிடிச்சிருந்ததா லைக் வந்து கொடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு லாக் என்ன லாக் வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். அடுத்த ஒரு லாகில் வந்து பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.